அந்த குருதசனுடைய பொழிவு அப்படியே ஒருத்தவங்க வருவாங்க. அவர் பெரியவர் பார்த்தோன்னு சாஸ்தாங்கம் ஒழிச்சு நமஸ்காரம் ஐயா அப்படிமா அவனுக்கு குருதசை நடக்குன்னு அர்த்தம். சரியா? இதெல்லாம் கிரக ரீதியாகவே கண்டுபிடிச்சிடலாம். தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடிய நல்லதை பூரா அவரை தான் செய்யணும். ஜாதக ரீதியாக உங்கள் லக்கணத்துக்கு அவர் என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படி இருந்து கெடுதல் பண்ண மாட்டார். நீங்கள் செய்த தர்மம், உங்கள் முன்னோர்கள் செய்த தர்மம், உங்கள் குல தர்மம் ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இந்த இல்வாழ்க்கையில் அள்ளித்தரக்கூடிய பாக்கியம் ஆட்ட இருக்குன்னா குருட்டு தான் இருக்குது. செவ்வாய்க்கு 10லையோ சூரியனுக்கு 9லோ அல்லது குருவுக்கு 5ஆம் இடத்துலோ 9ஆம் இடத்துல இருந்தால் நீங்கள் அழியா புகழுக்கு சொந்தக்காரன். அப்போ சுக்கிரன் 1ஆம் பாவத்தில் இருக்காரு வைப்பா, பூர்வம் 1ஆம் பாவத்தில் இருக்கார். 9ஆம் சத்துக்கு சூரியனுடைய வீட்டில் நிற்பார், சிம்மத்தில் நிற்பார். அப்போ அந்த வீட்டில் யார்? சூரியன் தானே. அந்த சூரியன் குருவுக்கு 5, 9 இருந்தால் இவன் பாரம்பரியத்திலேயே பெரிய ஆள். இவனுடைய முற்பொறுப்பே இவன் ராஜா வம்சத்தில் வந்தவன் அர்த்தம். பிறப்பின் ரகசியமே குரு தான். அப்போ எப்படிப்பட்ட ஒரு இதாக இருந்தாலும் குரு பார்க்கும்போது அந்த தேசஸை கல்யாண கலையை கொடுத்துரும். அப்போ பெரியவர் ஒருத்தர் இருக்கார், ஏன் சின்ன பையனாக கூட இருக்கட்டும், அந்த குருதசனுடைய பொழிவு அப்படியே ஒருத்தவங்க வருவாங்க. அவர் பெரியவர் பார்த்தோன்னு சாஸ்தாங்கம் ஒழிச்சு நமஸ்காரம் ஐயா அப்படிமா அவனுக்கு குருதசை நடக்குன்னு அர்த்தம். சரியா? இதெல்லாம் கிரக ரீதியாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இப்போ ஒரு சில பேர் சொல்கிறாங்க குரு அப்படிங்கிறது இவ்வளோ எல்லாமே நம்ம பேசும்பொழுதும் சுப கிரகம் அப்படின்றது எல்லாருக்குமே அது அப்படி கிடையாது. இல்லை, இயற்கை சுபர் அவர் தான். உங்கள் ஜாதகத்தில் அவர் என்ன ஆதிபத்தியம் வாங்குறாருன்னு பார்க்கணும். எல்லாருக்கும் ஃபேவராக இருக்கும். இல்லை, ஆமாம், உங்கள் ஜாதகத்தில் இயற்கையில் பிரபஞ்சத்தில் அவர் குரு பகவான். தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடிய நல்லதை பூரா அவர் தான் செய்யணும். தீமைக்கு வர மாட்டார். நல்லது செய்கிறது அவர் தான். ஜாதக ரீதியாக உங்கள் லக்கணத்துக்கு அவர் என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படி இருந்து கெடுதல் பண்ண மாட்டார். கெடுதல் பண்ண மாட்டால் உன்னுடைய ஜென்மம் இருக்கு இல்லையா, உன்னுடைய முன் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய வினைகளை தீர்க்கிறதுக்கு உண்டான அனுக்கிரகத்தை பண்ணுறவர் தான் பிரகஸ்பதி. ஒரு ஜாதகத்தில் காலபட்ச தத்துவத்தில் தர்ம திரியோணம் அப்படின்னு ஒன்று இருக்குது. தர்ம திரிகோணம் 3ஆக பிரிச்சு 4ஆக பிரிச்சிருக்கான். தர்மா, அர்த்தா, காமா, மோட்சா. தர்ம திரியோணம், அர்த்த திரியோணம் இது நம்ம கர்மாவோட சேர்ந்தது, நீ சம்பாதிக்கக்கூடியது, படித்து முடிச்சு வேலைக்கு போகிறான்ல. காம திரியோணம் உன் லௌகியத்தை பொறுத்தது. மோட்ச திரியோணம் உன்னுடைய அர்ப்பணிப்பை பொறுத்தது. அர்ப்பணிப்பு, தியாகம். சரியா? இந்த 4 அவன் பிரிச்சிருக்கான். நீ அந்த காலத்தில், அதாவது அறம்பொருள் இன்பம் வீடுன்னு சொல்ல முடியா, அந்த 4 மாதிரி நீ வீடு பேர் அடையக்கூடிய மார்க்கத்துக்கு இந்த மோட்ச திரியோணம் உனக்கு என்ன செய்யுது அதெல்லாம் பார்க்கணும். ஆமாம், தர்ம திரியோணம்னா காலபுருஷனில் எப்படி பிரிச்சிருக்கான்? மேசம், சிம்மம், தனுசு. தர்ம திரியோணம் அது அக்னி ராசி. ஒன்று சரம், ஒன்று ஸ்திரம், ஒன்று உபயம். ஆனால் செவ்வாய், சூரியன், குரு இந்த 3 பேர் என்ன செய்கிறாங்க? இந்த தர்ம திரியோணத்தை கையில் எடுத்துக்கிறாங்க. இதில் நம்ம பிறப்பினுடைய நிலைப்பாட்டிலேருந்து நம்மளை செயல்படுத்தக்கூடியது செவ்வாய். நம்மளுடைய பாரம்பரியத்தில் முன்னோர்கள் செய்த நல்வினை தீவினைக்கு தக்கவா நம்மகிட்ட கொடுத்து நமக்கு சந்ததி விருத்தி கொடுக்குறது யாருன்னா சூரியன். நீங்கள் செய்த தர்மம், உங்கள் முன்னோர்கள் செய்த தர்மம், உங்கள் குல தர்மம் ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இந்த இல்வாழ்க்கையில் அள்ளித்தரக்கூடிய பாக்கியம் ஆட்ட இருக்குன்னா குருகிட்ட தான் இருக்குது. சரியா? இப்போ என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் எந்த லக்கணத்தில் வேணாலும் பறந்துக்குங்க, எந்த லக்கணம் வேணாலும் பறக்கணும். இந்த லக்னாதிபதி இருப்பார் இல்லையா, அந்த லக்னாதிபதி நவாம்சத்தில் ஒரு வீட்டில் நிற்பார். சாரம் வாங்கி நிற்பார். ஒரு சாரத்தில் உட்காந்து அந்த இடத்துல நிற்பார். அந்த வீட்டதிபதி, நவாம்சத்தில் இருக்கக்கூடிய வீட்டதிபதி ராசி சக்கரத்தில் செவ்வாய்க்கு 10லையோ சூரியனுக்கு 9லோ அல்லது குருவுக்கு 5ஆம் இடத்துலோ 9ஆம் இடத்துல இருந்தால் நீங்கள் அழியா புகழுக்கு சொந்தக்காரன். புகழ்பெற்ற ஜாதகமா? ஆமாம், சும்மா கிடையாது. அப்போ நவாம்சம் கட்டம் அவசியம். ஆமாம், அந்த நவாம்சத்தில் இவங்க என்ன சாரம். இப்போ ஒருத்தர் மேச லக்கணத்தில் பிறக்கிறாருன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த செவ்வாய் போய் சிம்மத்தில் சுக்கிரன் சாரத்தில் உட்காந்துருக்காரு. சுக்கிரன் சாரத்தில். அப்போ சுக்கிரன் 1ஆம் பாவத்தில் இருக்காருன்னு வைப்பா, பூர்வம் 1ஆம் பாவத்தில் இருக்கார். நவாம்சத்துக்கு சூரியனுடைய வீட்டில் நிற்பார், சிம்மத்தில் நிற்பார். அப்போ அந்த வீட்டில் யார்? சூரியன் தானே. அந்த சூரியன் குருவுக்கு 5, 9 இருந்தால் இவன் பாரம்பரியத்திலேயே பெரிய ஆள். இவனுடைய முற்பொறுப்பே இவன் ராஜா வம்சத்தில் வந்தவன் அர்த்தம்.
அப்போ நீ யார் என்பதை தீர்மானிப்பது யார்? குரு. நீ எந்த இடத்துல இருந்து வந்திருக்க? பாஸ்ட் லைஃப். எஸ், நீ ஜமீன்லேருந்து வந்திருக்கலாம், அரண்மனையிலேருந்து வந்திருக்கலாம், ஒரு விவசாயி குடும்பத்திலேருந்து வந்திருக்கலாம், ஒரு சத்திரியன் குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், ஒரு பிராமணன் குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், இல்லையா, ஒரு வைசியன் குடும்பத்தில் பிறந்திருக்கலாம். அப்போ இது வந்து நிறங்கள், நான் சொல்கிறது வந்து கிரகத்தினுடைய இதை சொல்கிறேன் நான். அப்போ எந்த இடத்துல நீ பிறந்து வந்த, அந்த பிறப்பினுடைய ரகசிய யார்கிட்ட இருக்குன்னா குருக்கிட்ட தான் இருக்கு. அப்பா, ஓகே. பிரகஸ்பதி தான். ஆமாம், பிறப்பின் ரகசியமே குரு தான். இப்போ நான் கேஷுவலாக சொல்லுவேன், சிம்ம லக்கணத்தில் ஒருத்தன் பிறக்கிறான்னா ஈஸியாக பிறக்க முடியாது. சிம்ம லக்கணத்தில் ஒருத்தன் பிறக்கிறான்னா ஒன்று அவன் முன்னோர்கள் எவனா ஒருத்தன் அரண்மனையில் இருந்திருப்பான், அரண்மனையில் வேலை பார்த்துருப்பான், ஜமீன் இருந்திருப்பான், ஜமீன் வேலை பார்த்துருப்பான், அல்லது ஊர் நாட்டாமையாக இருந்திருப்பான், ஊர் கொத்துக்காரராக இருந்திருப்பான், ஊரில் பெரிய வீட்டுக்காரனாக இருப்பான். அப்படி இல்லாமல் ஒரு வயசு சிம்ம லக்கணத்தில் பிறக்க முடியாது. எழுதியே தர்றேன். அந்த தலைமை. ஆமாம், கெத்து, வறுமையிலும் நேர்மை, வறுமையிலும் விட்டாப்பிடி, அந்த கர்வத்தை அந்த ஸ்டேட்டஸ் விட்டு தர மாட்டாங்க சாமி. ஆமாம், அவங்க எந்த இதில் இருந்தாலுமே அந்த சிம்மலகணத்துக்காரன் விட்டு தரவே மாட்டான். அந்த கம்பீரம் ஒன்றுமே இருக்காது அவன் வீட்டில். இயற்கையாக இருக்கும். இயற்கை சாமி அது, அவன் வந்த வழி, அந்த வழி. அப்போ இதே குருவுக்கு 5லோ 9லோ இவருடைய தானாதிபதி நிற்கிதுன்னு வைங்க, செல்வத்தை அள்ளி கொடுத்துட்டு போயிடும். அதே குரு அவன் ஜாதகத்தில் குரு நிற்கக்கூடிய வீட்டுக்கு அந்த 5 9ல் இவனுடைய லக்கணத்துக்கு பஞ்சமாதிபதியோ பாக்கியாதிபதியோ நின்னா அள்ளி கொடுத்துட்டு போயிடும், யோகத்தை கொடுக்கும். அதே 5 10 குரு நின்ற வீட்டுக்கு 5 10 லக்கணத்துக்கு 10 குடையவர் போய் நிற்கிறாரு அப்படின்னா இவன் புகழ்பெற்ற செல்வந்தனாக உயர்ந்த தொழில் அதிபராக வருவான். குருவிட்ட தான் எல்லாமே இருக்குது. குருவை போய் நம்ம குறைய சொல்லக்கூடாது. ஆனால் அதே குரு என்ன செய்கிறாரு, ஒரு ஆண் ஜாதகம் எடுத்துக்கிடுவோம். ஆண் ஜாதகத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய இடம்னு ஒன்று. இப்போ எனக்கு எங்கள் அம்மாவுக்கு பின்னாடி என்னை ஆராட்டினது யார்? என் மனைவி. தாய்க்கு பின் தாரம். இது ரெண்டையும் உணர்த்தக்கூடிய இடம் எதுன்னா சந்திரன் தான். சுக்கிரன் காமத்தின் அளவுகோல் தான். அப்போ சந்திரன் இருக்குது. ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் பிரகஸ்பதினு சொல்லக்கூடிய குரு பகவான் இருக்கார் இல்லையா, அவர் இருக்கக்கூடிய இடம் தான் அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய கணவனுடைய குணாதிசயங்களை சொல்லக்கூடியது. சரியா? ஆமாம், எஸ். இப்போ குருச்சந்திரன். இப்போ சாஸ்திரத்தில் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ராசிக்கு 2 5 7 9 11 குரு வரும் காலம் வியாழ நோக்கம் அப்படின்னு சொல்கிறேன். சரியா? ராசிக்கு 2 5 7 9 11 வரும்போது வியாழ நோக்கம் வந்துருச்சு, கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பொறுப்புக்கு வருது. இப்போ நம்ம ஒரு கிராஸ் கேட்கலாம், ஏன்டா 3 வயசு பிள்ளைக்கு வரும், கல்யாணம் பண்ண முடியுமா அப்படின்னு. இல்லைடா, அது 12 வயசுக்கு பின்னாடி வரக்கூடிய பருவத்தில் தான் அந்த வியாழ நோக்கத்தை பார்க்கணும். சும்மா இது பண்ண முடியுமா? அப்போ இதில் என்னென்னா, அந்த சந்திரனுக்கு 2ல் குரு இருக்கும்போது இந்த சந்திரன் இந்த குரு உனக்கு போகுது இல்லையா, அப்போ ஒரு பெண்ணோட இந்த இது யாருக்கு பார்க்கணும்? ஆண்களுக்கு பார்க்கக்கூடாது, பெண்களுக்கு பார்க்கணும். வியாழ நோக்கமே பெண்களுக்கு தான். ஏன்னா சாஸ்திரத்தை சொல்லலாம், இந்த பெண்ணுக்கு இவன் உகந்தவனான்னு தான் பார்க்க வச்சுருக்கான ஒழிய இவனுக்கு இவன் உகந்தவனான்னு சொல்லலை. இந்த வதுவுக்கு வரன் உகந்தவனா. அப்போ சந்திரனுக்கு 2ல் குரு இருக்கக்கூடிய காலத்தில் ராசிக்கு 2ல் குரு, இப்போ சந்திரன் குரு நோக்கி போதா, அப்போ தான் ஒரு பிள்ளைக்கு ஒரு வரனை பார்க்குறோன்னு வைங்களேன், அந்த வரனை பார்த்த உடனே எனக்கு குரு ஆண், சந்திரன் பெண். அப்போ பார்த்த உடனே மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு அப்படின்பா. 5ல் குரு வரும்போது இந்த சந்திரனை குரு பார்க்குமா? பார்க்கும். ராசிக்கு 5ல் குரு வரும்போது 9ஆம் பார்வை இந்த சந்திரனை பார்ப்பார்ல. ராசிக்கு 5ல் குரு, அப்போ அங்கேயும் அந்த பார்வை. அப்போ எப்படிப்பட்ட ஒரு இதாக இருந்தாலும் அந்த குரு பார்க்கும்போது அந்த தேசஸை வந்து கல்யாண கலையை கொடுத்துரும். ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 3 வயசுலன்றது வந்து இப்போ ஒரு பருவம் 3 வயசு இருக்குமா அறிவு தான் வளரும். எத்தனை தடவைக்கு அந்த வரும். அது வந்து ஒரு குரு உங்கள் ஜாதகத்தில் ஒரு இடத்துல இருந்து அந்த குருவை வந்து அடையும் போது 12 வருஷம், திருப்பி 24 வருஷம், அடுத்து 3ஆவது சுற்று 36 வருஷம், 4ஆவது சுற்று 48, 5 பண்ணிட்டா 60, 5ஆவது சுற்று வரும்போது 60 வயசு உங்களுக்கு நிறைவாயிரும். ஓகே, அப்போ இதனால தான் அவங்களுக்கு ஒரு சில பேருக்கு தாமதமாக திருமணம் ஏற்படும். அதுக்கு சம்மந்தமே இல்லை. அதாவது குருவுக்கு அவங்களுடைய காலகட்டத்தில் அதை பார்க்கணும். இந்த குரு வச்சு தான் வியாழ நோக்கம்னு பிரிச்சாங்க. ஏன் வியாழ நோக்கம்? ஒரு பெண் ஒரு ஆணை பார்க்குற நேரம் நீங்கள் வந்து பொண்ணு வீட்டில் போய் தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வந்து பொண்ணு வீட்டுக்கு தான் முதல் போகிறான்னு தெரியுமா? ஏன்னா அந்த பொண்ணுக்கு இவனை பிடிக்கணும்ல. கண்டிப்பாக. பொண்ணு வீட்டுக்காரங்க போய் மாப்பிள்ளையை பார்த்தா சரித்திரம் இருக்கா? இல்லை, சாஸ்திரமே கிடையாது, முறையும் இல்லை.
அப்போ என்னப்பா வீட்டில் ஒரே கூட்டமாக இருக்குது, பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. ஆ. யாரு பையன் பொண்ணை பார்க்க வந்திருக்கான். இங்கே தான் சந்திரன் குரு. ம். 7ல் இருக்கும்போது குரு சந்திரனை பார்ப்பார், 9ல் இருக்கும்போது சந்திரனை பார்ப்பார், 11ல் இருக்கும்போது ராசிக்கு 11ல் குரு. அது ஒரு அனுக்கிரகமான நேரம். அந்த நேரம் வந்து ஒரு வயது திருமண வயதை அடைந்த ஒரு ஆணும் பெண்ணும் பார்க்கும்போது பருவம் வந்துச்சுன்னா அந்த சரி கல்யாணம் பண்ணலாம்டா அப்படின்னு ஒரு தீர்மானத்தை கொடுத்தான். இவளுக்கு அவனை பிடிக்கும், அவனுக்கு இவளுக்கு பிடிக்கும். அப்போ தான் இதெல்லாம் அண்ணன் நடத்தி நோக்கலாம். கொடுக்கறதும் ஆமாம், குரு தான். குரு இல்லாமல் ஒரு காரியம் நடக்காது. சாமி இந்த வீட்டுக்கு ஓனர் யார்? அசோக் ம். வச்சுக்கணுமா? ஓனர்னு சொல்லக்கூடாது, நிர்வாகி அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா ஊருக்கு ஒரு பிரசிடென்ட் இருப்பார், பிரசிடென்ட் இருப்பாங்க, தெருவுக்கு ஒரு கவுன்சிலர் இருப்பார், நாட்டுக்கு ஒரு சிஎம் இருப்பார். தமிழ்நாடுனா ஸ்டேட்டுக்கு ஒரு சிஎம் இருக்காரா? இந்த இந்திய திருநாட்டுக்கே பிரதமர்னு ஒருத்தர் இருக்காரா? ஜனாதிபதி இருக்காரா? இந்த உலகத்துக்கு ஒரு தலைவன் இருக்கானா? கண்டிப்பா. பிரிஸ்க் தலைவர், அது தலைவர்னு சொல்கிறாங்களா? இதுக்கு பூரா குரு தான் காரணம். இதான் தலைவன். இவங்க எல்லாருக்கும் அப்போ குருவோட அனுகிரகம் இருக்கு. எது இப்படி ஒரு வீட்டுக்கு வந்து தந்தை தலைமையோ அதே மாதிரி ஒரு நாட்டுக்கு அவர் தலைமை. அதுக்கு பிரகஸ்பதி தான் காரணம், குரு தான் காரணம். அப்போ உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கு யார் காரணம்? குரு. இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க குருவோட அருள் கிடைக்கணும் அப்படின்னா தட்சிணாமூர்த்தியை பார்க்காதீங்க, நவகிரகத்தில் இருக்கிற குரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவாலய வழிபாடு சொன்னதுக்கப்புறமா இந்த பதிவை பார்த்ததுக்கப்புறமா கூட ஒரு சில பேர் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் சொன்ன அந்த முல்லை மலர் வச்சு அலங்கரிச்சுட்டு நெய் விளக்கு போட்டால் குருவோட விஷயங்கள் சார்ந்து உங்களுக்கு எல்லாமே நடக்குதுன்னு எனக்கு கேளுங்க. இப்போ ஒரு ஊட்டி வச்சுருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது? இல்லை, அதை வந்து கோயிலில் இவங்க போய் என்ன செய்கிறாங்க, இவங்களே தொட்டு செஞ்சு வச்சு எல்லாம் பண்ணுறதுனால அதை வந்து அந்த கம்பி கட்டை போட்டு வச்சுட்டான் பண்ணிடுறாங்க. அதை வந்து அப்படி இதுக்கு நம்ம இது பண்ணல, ஒரு தீபத்தை மட்டும் போட்டு வந்துடலாம், சிவனை வழி விட்டு போயிட வேண்டியானே. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன், ஏன்னா இப்போ சொன்னதுக்கப்புறம் அது போயிட்டு கண்டிப்பாக வரும். முல்லை மலர் வைக்காமல் வர மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமாம், முல்லை மலரில் வந்து பிரகஸ்பதியை வியாழக்கிழமை விளக்கு போடுறது அப்படின்றதும் பிரகஸ்பதியை வழிபடுறது சிவாலய வழிபாடு எப்போதுமானது. நீங்கள் வியாழக்கிழமை ஒரு சுக்கிர ஓரையில் அல்லது குரு ஓரையில் இரவு 8 to 9 வந்து குருவோரை வரும். அதுக்கு முன்னாடி சுக்கிரவோரை வரும்ல, சுக்கிரவோரில் போய் உங்கள் வேண்டுதலை வச்சுட்டு வாங்க. வியாழக்கிழமை சிவாலயத்தில் அம்பாளையும் பார்த்துட்டு வாங்க. அம்பாளை பார்த்துட்டு தான் சிவனை பார்க்கணும். ஆமாம், கண்டிப்பாக. அப்போ அம்பாள்கிட்ட பார்த்துட்டு பிரார்த்தனை வச்சுட்டு ஐயாட்ட போய் என்னன்னு சொல்லிட்டு வந்தால் நடந்துட்டு போகுது. அலையாதீங்கடா, உங்களுக்கு எதாவது அள்ளித்தர்றதுக்கு அவர் காத்திருக்காரு. எதுக்கு போய் நீங்கள் ஒன்று அதுக்கு இடையில வந்து சிவாச்சாரியார் அப்படின்னு பட்டை அடிச்சு எனக்கு இந்த கொஞ்சம் வயசில் உத்தராஞ்சம் போடுறதும் பிடிக்காது. ஆனால் இவங்களுக்கு சனிக்கேது சஞ்சாரமாகும். சனிக்கேது சம்மந்தப்பட்ட அவங்க வந்து உத்தராஞ்சம் போட்டிருப்பாங்க பட்டை அடிக்கிறது சிவாச்சாரம். அவங்கள அந்த சிவாச்சாரம் உங்களில் பார்த்தீங்கன்னா சிவ தொண்டர் இருக்காங்கல்ல, அவங்கள சிவனடியார்கள் வித்தியாசமாக தெரியும் சாமி. நீங்கள் அவங்க முகத்தை பாருங்கள், தேஜஸ் அப்படி இருக்கும், அழகு. ஆனால் அவங்ககிட்ட பாருங்கள், குடும்பத்தில் பணம் இருக்குது பணம் இல்லை அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. அந்த சிவத்தொண்டில் அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆல்ரெடி நீங்கள் ஒரு தேர் வருது, சிவனுடைய தேர் நடந்து வரும்போது இவங்க உரி அடிக்கிறதும் பம்பை அடிக்கிறதும் சங்கூதுறதும் அந்த ஆடலும் பாடலும் நீங்கள் பாருங்கள், தேர் நிலைக்கு வர்ற வரைக்கும் இவங்களுக்கு எனர்ஜியே குறையாது சாமி. ஆமாம், அதுதான் சாமி ஆச்சரியம். நான் அவங்கள பார்த்து வயது வித்தியாசம் இல்லாமல் அவங்கள பார்த்து கும்புறதுக்கு காரணமே எவ்வளோ பெரிய அனுக்கிரகம் பெற்றவங்க அவங்க இல்லையா? அவனால் முடியாது ஒன்றுமே இல்லை. நடராஜர் யார்? அதை விட நான் என்ன சொல்கிறேன்னா, திருவாதிரை நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது. இதுக்கு உத்தரகோசமங்கை ராமநாதன் பக்கத்துக்கு முன்னாடி இருக்க துரகோசமங்கை, அதுதான் கோயில். மங்களநாதன் மங்கள நாயகி அந்த நடராஜ பெருமாள். ஆமாம், அந்த பாருங்க என்ன அழகு. ஆனால் அந்த காலத்தில் போகும்போது ஒரு ஈங்குஞ்சிருக்காது சாமி. நாங்கள் தான் கோயிலில் போய் உட்காந்துக்கிட்டு இது பண்ணிட்டு வருவோம். அங்கே இது பண்ணுறதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஓய்வு எடுத்துகிட்டு அங்கே சுற்றி வந்து ஜீவசமாதி இருக்கும், அதெல்லாம் கும்பிட்டுட்டு வருவோம். ஏன்னா அப்பப்போ இன்னைக்கு பாருங்கள் கூட்டம் கட்டி ஏறுதா. இதுக்கு காரணம் என்னன்னா அந்த ராமநாடு டிஸ்ட்ரிக்டே காலி ஆயிடுச்சு. அந்த நடராஜ பெருமாள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்கள். மரகத நடராஜர் அப்பா என்ன அற்புதம். ஏன்டா கல்யாணம் ஆகலுக்கு கவலைப்படுறீங்க, பொண்ணு அடைக்கலுக்கு கவலைப்படுறீங்க, போயிட்டு வாங்கடா. அந்த மங்கள்நாதரை போய் பார்த்துட்டு வாங்கடா, பொண்ணு தானாக வரும். பேர் பாருங்க, மாயகி மங்களநாதர். மங்களம்னா எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அதுக்குள்ளே இருக்குது. ஒவ்வொரு ஆலயத்துக்கு ஒரு மகிமை இருக்குது சாமி. கண்டிப்பாக அண்ணே அற்புதம்லாம் இருக்கும். நான் கோயிலை பற்றி சொல்லலாம் தான் நிறைய சொல்லுவேன். உங்ககிட்ட நான் தனியாகவே கேட்கலாம் அப்படின்னு நினச்சேன். கோயில் பற்றி ஒரு நாள் கண்டிப்பாக பேசுவோம். இந்த குரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவ்வளோ பெரிய இதுதான் சாராம்சம். ஏன்னா அதனால் குருவால் வந்து ஒரு நெகட்டிவ் நடக்காதா? இருக்குது.
எவன் வந்து யாருக்கு? அதாவது முன் ஜென்மத்தில் நீ செய்த அதர்மம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த அதர்மத்தையே இந்த ஜென்மத்தில் தர்மமாக்கி ஓ, உன்னைய வந்து அதை செய்ய வச்சு உன்னைய காப்பாற்றுறதும் பிரகஸ்பதி தான். அதான் பிறப்பின் ரகசியம் தெரிஞ்ச பிறப்பின் ரகசியமே பிரகஸ்பதி தான் சார். பிரகஸ்பதி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரு பற்றின நிறைய விஷயங்கள் வந்து ஒரு சந்தேகம்லாம் இல்லாமல் இப்போ ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். தட்சிணாமூர்த்திக்கு என்ன குரு நிறைய இன்னும் குருவை பற்றி நிறைய சொல்லுவேன். எல்லாமே வேற வேறன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு டீட்டெயில் வேர்ஷன் யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எந்த ஒரு விஷயத்துக்காக எந்த தட்சிணாமூர்த்தியோ இல்லை குரு பிரகஸ்பதி அவர் தான் சிவன் அப்படின்னு வேற சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி அதை தெளிவான விளக்கங்களை கொடுத்து நீங்கள் இந்த குரு பேஜ் இடம் பாருங்க, தட்சிணாமூர்த்திக்கு அலங்காரம் பண்ணி உட்காந்துருப்பாங்க. அங்கே மூர்த்தி சிவன் இருப்பார்ல, அவருக்கு ஒரு மாலை கூட போட்டுக்க மாட்டாங்க. எனக்கு அதான் கடுப்பு. சரியா, அவர் சிவனேன்னு உட்காந்துருப்பார், இவருக்கு அள்ளி தட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆலங்குடியை வந்து ஆலங்குடியை குருஸ்தலம் ஆக்கிட்டாங்க. சரி, அந்த ஸ்தலத்தில் குருவோட அந்த ரேஸ் இருக்கு இல்லையா, கொஞ்சம் ஏதோ ஒரு அனுக்கிரகம் இருக்குது. அதுக்கு எங்கள் குரு வல்லாண்டு சித்தரே அங்கே தான் வந்து ஜோதி போடுவார். இது குரு பேச்சு அதில் போடுவார். அவர் மகான், அவங்க போடுறாங்க. அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். எல்லா கோயிலும் இதையா இருக்குது இல்லை இல்லையா, அதெல்லாம் இருக்குது. ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் ஒரு மகிமை இருக்குது. அதுக்கு குருஸ்தலம்ன்றத நான் 2 சொல்லுவேன் சாமி. தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய குருஸ்தலம் 2. ஒன்று திருச்செந்தூர். ஆமாம், அது குருஸ்தலம். செல்வத்துக்கு செந்தூரான். நீங்கள் வந்து குழந்தை இல்லாட்டாலும் அங்கே தான் போவான், காசு பணம்னாலும் அங்கே போவான், ஒரு எதிரியை குழந்தைனாலும் அங்கே தான் போவான். ஆமாம், உண்மைதான். ஆனால் அப்போ அங்கே போவோம். திருச்செந்தூர் முருகன் சாதாரண ஆள் கிடையாது. கடலில் முங்கி அவரை பார்த்தாச்சுன்னா சரி ஓகே. ஆனால் சரியாக, அதாவது அந்த ஸ்தலத்தை மட்டுமே நான் வந்து வித்தியாசமாக பேசுவேன். எது, திருச்செந்தூருக்கு மட்டுமே ஒரு பெரிய இது இருக்குது. ஆனால் அதை விட யாரும் அறியாத ஒரு விஷயத்தை சொல்கிறேனே, இவங்க எல்லாருமே அறுபடை விட வந்து இது வச்சுருக்காங்க. இப்போ திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சரியா, இந்த 3ஐயும் வச்சு விடுவாங்க. இதுக்கு அடுத்து என்ன வர்றேன், சுவாமிமலைக்கு வர்றேன். அதுக்கடுத்து திருத்தணி, பழமுதிர்ச்சோலை. இதில் வரும்போது பழமுதிர்ச்சோலை இவங்க உருவாக்கிட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. மலையில் இருக்கிறனால கொண்டு போயிட்டாங்களா, அது பெருமாள் கோயிலுக்கு அழகர் இருக்கிற இடம். ஏன்னா அங்கே கொண்டு பழமுதிர்ச்சோலைன்னு வச்சுருக்காங்க. நம்ம அது வேண்டாம், அதுக்கு பதிலாக மருதமலை ஆட் பண்ணியிருக்கலாமோ, செஞ்சுருக்கலாம். இல்லை, அதை விட என்னென்னா இந்த சுவாமிமலை இருக்கு பாருங்க, சுவாமிமலையை முருகன் ஸ்தலமாக கொண்டு போயிருக்காங்க. இதில் எனக்கு உடன்பாடே கிடையாது. முருகன் ஸ்தலமாக கொண்டு போயிருக்காங்க. ஆமாம், இதெல்லாம் வந்து நான் சொல்கிறது தான். ஏன்னா இது எப்படின்னா, அங்கே இருக்கிறது என்னென்னா, இந்திரன் வந்து தாரகா பரமேஸ்வரரை வழிபட்டு சாப விமோச்சனம் பெற்ற இடம் தான் சுவாமிமலை. அப்பா, இவங்களை முருகனை கொண்டு போய் எனக்கெல்லாம் இதில் உடன்பாடே கிடையாது. ஆனால் அது ஒரு குருஸ்தலம். நீங்கள் ஒரு குடும்பத்தில் சாபங்கள் இருக்குது, பெரிய தோஷங்கள் இருக்குது, ஒரு மாதிரியா இருக்குன்னு வைங்களேன், குடும்பத்தில் சுவாமிமலைக்கு போயிட்டு வர சொல்லுங்கள், சரியா இருக்கு.